உங்களுக்கு இன்ஸ்டன்டா பர்சனல் லோன் தேவைப்படுதா? என்னைக்காவது பேங்க் அக்கவுண்ட்ல இருக்க ஆஃபர்ஸ் பேஜை பார்த்துருக்கீங்களா? டெலிகாலிங் மூலியமாவோ இல்ல மெயிலையோ ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபர் இருக்குன்னு உங்களுக்கு வந்திருக்கா? இதை பத்தி தாங்க இன்னைக்கு இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கேட்டதை கொடுக்குமாம் அற்புத விளக்கு வண்டர்லேம்ப். வண்டர்லேம்ப் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சொல்ல போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ அப்ரூவ்டு லோன்ஸ். அதை பத்தி தாங்க சொல்ல போறோம். அது என்னங்க ப்ரீ அப்ரூவ்டு லோன்? பர்சனல் லோன் இருக்கு, பிசினஸ் லோன் இருக்கு. இது என்ன ப்ரீ அப்ரூவ்டு லோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கால் வரலாம், பேங்க்ல இருந்தோ இல்ல வந்து ஒரு என்பிஎஃப்சில இருந்தோ ஒரு கால் வரலாம், இல்ல ஒரு மெசேஜ் வரலாம். ப்ரீ அப்ரூவ்டு லோன், உங்களுக்கு ஏற்கனவே லோன் வந்து சாங்ஷன் ஆயிடுக்குங்க, உங்களுக்கு லோன் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு சொல்ல போறோம். எந்த காரணத்தினால இந்த ப்ரீ அப்ரூவ்டு லோன் நம்ம கொடுக்குறாங்க, எதை வச்சு இந்த ப்ரீ அப்ரூவ்டு லோன் எலிஜிபிலிட்டி வருது, இப்போ நம்மகிட்ட எலிஜிபிலிட்டி இல்லைங்க, என்ன பண்ணுனா நமக்கு இந்த ப்ரீ அப்ரூவ்டு லோனுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி வரும், இதை பத்தி தான் இன்னைக்கு ஃபுல்லா சொல்ல போறோம். ஸோ முதல் விஷயங்க, இந்த ப்ரீ அப்ரூவ்டு லோனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கேட்டகரியா நம்ம பிரிக்கலாம். ஸோ என்ன ரெண்டு கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேட்டகரி உங்களுக்கே இந்த ப்ரீ அப்ரூவ்டு லோன் வந்து உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு நீங்களே பார்க்கலாம். எங்க பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, யாராவது நீங்க பிரைவேட் பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, மேக்சிமம் எல்லா பிரைவேட் பேங்க்லயும் இந்த ஆஃபரை வந்து கொடுக்குறாங்க. எங்க போய் பார்க்கலாம்? எய்தர் நீங்க மொபைல் பேங்கிங்லயோ ஆர் நெட் பேங்கிங்லயோ நீங்க உள்ள போன உடனே மேக்சிமம் அந்த ஹோம் பேஜ்லயே வச்சிருப்பாங்க. ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு பேஜ் இருக்கும். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் ஆஃபர் இருக்குன்னு காட்டுவாங்க. அதுல நிறைய கொடுத்துருப்பாங்க. 2 வீலர் லோனு, 4 வீலர் லோனு, இல்ல வேற ஏதாவது கோல்டு லோனு, எஃப்டின்னு நிறைய கொடுத்துருப்பாங்க. அதுல ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. அது மேபி சேலரிடு பர்சனா இருந்தா உங்களுக்கு பர்சனல் லோன் கொடுத்துருக்கலாம், இல்ல பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் பிசினஸ் லோன் கொடுத்துருக்கலாம். ஆக மொத்தம் இந்த கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க சைட்ல இருந்து நீங்களே பார்த்துக்கலாம். இன்ஸ்டன்டா அதுலயே போயிட்டு நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்சிமம் 30 to 40 மினிட்ஸ்ல உங்க அக்கௌண்ட்ல பணம் வந்துடும். ஸோ இதுதாங்க ஒரு கேட்டகரி ப்ரீ அப்ரூவ்டு லோன். ஸோ இது நீங்க 100% தாராளமா வாங்கலாம். இதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய செலவுன்னு எதுவும் ஆக போறதில்ல. ஈஸியா உங்களுக்கு எல்லாமே டிக்ளேர் ஆயிருக்கும். நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க அதில் அப்ளை பண்ணும் போதே ஓகேன்னு பார்த்துட்டு நீங்க ஈஸியா அப்ளை பண்ணலாம். ஏன் இந்த ப்ரீ அப்ரூவ்டு இந்த மாதிரி கொடுத்து நம்ம வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரங்கள்ல வந்து நமக்கு எலிஜிபிலிட்டி இல்லாம இருக்கும். ஸோ ஏற்கனவே எங்கேயாவது வேற அமௌண்ட் நிறைய வாங்கியிருப்போம், நிறைய லோன் வாங்கியிருப்போம். அந்த நேரத்துல இந்த ப்ரீ அப்ரூவ்டு லோன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும். இதை ஏங்க பேங்க்ல இருந்து கொடுக்குறாங்க, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு Q1, Q2, Q3, Q4, ஸோ இது டோட்டலா சேர்த்து ஒரு 4 குவார்ட்டரா ஸ்பிளிட் பண்ணி வச்சிருப்பாங்க. எப்பவுமே இந்த ப்ரீ அப்ரூவ்டு லோன்ஸ் வந்து மேக்சிமம் எந்த டைம்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த Q1னா ஏப்ரல், மே, ஜூன், அப்ப ஜூன் மாசத்தின் போது உங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி Q2 அடுத்த 3 மாசம் கழிச்சு, ஜூனுக்கு அப்புறம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஸோ இந்த மாதிரி 3 மாசத்துக்கு ஒரு தடவை அவங்களோட குவார்டர் ரிசல்ட்டை சொல்றதுக்காகவும் பிசினஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் அவங்க இந்த லோன்ஸை கொடுப்பாங்க. இது நமக்கும் பெனிஃபிட் தான். நீங்க 100% இதை நம்பி வாங்கலாம், பேஸ்ட் ஆன் உங்களோட பேங்கிங்கை பொறுத்துங்க. இன்னொரு கேட்டகரி, ஸோ ஒரு கேட்டகரி ஃபுல்லா சொல்லிட்டோம், எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே ஓகே. இன்னொரு கேட்டகரியில சொல்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது ப்ரீ அப்ரூவ்டு லோன் நமக்கு ஆஃபர் இருக்கா இல்லையான்னு. உங்களால நெட் பேங்கிங்லோ மொபைல் பேங்கிங்லோ எங்கேயுமே போய் பார்க்க முடியாது. ஆனா ஒரு சில கம்பெனிஸ்ல ஏன் அந்த கம்பெனிக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கும். ஆனா அவங்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை வச்சிருக்காங்க. என்ன? பேஸ்ட் ஆன் உங்களோட சிபிலை பொறுத்து உங்களோட ஃபுல் ஹிஸ்டரி அவங்களுக்கு எல்லாமே அப்டேட் ஆகிருக்குங்க. அதாவது நீங்க ஒரு நல்ல கஸ்டமரா, நல்லா ரீபேமெண்ட் பண்றீங்களா, உங்களோட சேலரி நல்லா கிரெடிட் ஆகுதான்ற முதற்கொண்டு அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அவங்க சாஃப்ட்வேர்ல. ஸோ பேஸ்ட் ஆன் உங்களோட பேனையும் ஆதார் கார்டையும் மட்டும் வச்சு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டன்டா உங்களுக்கு இவ்வளவு லோன் எலிஜிபிள்னு சொல்லிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பேங்கிங்ல எதுவும் பண்றது இல்ல, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனில மேக்சிமம் பண்றாங்க. ஸோ அந்த நேரத்துல நம்மளோட சிபிலும் நல்லா இருக்கு, ஓரளவுக்கு ஓகே, நல்ல ப்ரொஃபைல்ல வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ப்ரீ அப்ரூவ்டு லோன் கிடைக்கும். ஸோ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றது அவங்களோட சிபில் ஸ்கோரை பொறுத்தும், மேக்சிமம் அவங்க எவ்வளோ சேலரி வாங்கிட்டு இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஆஃபர் அவைல் பண்ணுவாங்க.
ஸோ இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப தேவையான விஷயம் தான். ஸோ உங்களுக்கு பர்சனல் லோன் இந்த மாதிரி ப்ரீ அப்ரூவ்டு லோன் தேவைப்பட்டதுன்னா நீங்க தாராளமா இது மூலியமா வாங்கலாம். இதுல இன்னொரு விஷயம் இருக்குங்க. நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பீங்க, நான் டிரான்சாக்ஷன்லாம் நல்லா பண்றேங்க, ஆனா எனக்கு சேலரி ஸ்லிப் இல்லை, நான் கையில தான் சேலரி வாங்குறேன் அப்படின்னு. ஸோ உங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் இந்த கேட்டகரியில என்பிஎஃப்சிஸ்ல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நாங்க இந்த பர்சனல் லோனை பத்தின ஒரு முழுமையான வீடியோவை இந்த இதில் நாங்கள் பதிவு பண்ணியிருப்போம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னு நினைச்சாலோ இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரீ அப்ரூவ்டு லோன் வேணும்னு நீங்க ஃபீல் பண்ணாலோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நன்றி.